சாப்பிடப்பட்ட உணவு, நம்மனால் மறக்கப்பட்ட உணவு. அதாவது வரகு புலாவ், வரகு பாயாசம். இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோ. புலாவுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துலாங்க. வரகு, கேரட், பீன்ஸ், மல்லித்தலை, புதினா, கருவேப்பிலை, ஒரு சின்ன தக்காளி, ஒரு சின்ன பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு பச்சை மிளகாய், ஒரு வெங்காயம், தேவையான அளவு சால்ட்டு, கடுகு, எண்ணெய். இப்போ வரகு பாயாசத்துக்கு பார்த்துக்கலாங்க. வரகு, நாட்டு சக்கரை, முந்திரி, திராட்சை, நெய், பால். இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு நான் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயை பற்ற வச்சுக்கலாம். கடாய் சூடாயிடுச்சுன்னா இப்போ அதை ஆயில் சேர்த்துக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். அது கொதி விட்டுங்க. போனோட பிரிஞ்சியில் கருவேப்பிலை எல்லாம் போட்டுக்கோங்க. வெங்காயம் சேர்த்துக்கலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், அப்போ நான் உங்களுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு ஸ்பூன் நான் சொல்லலை. இந்த டைமில் ஜிஞ்சர் கார்லிக் ஸ்பூன் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அது வதங்கட்டும். கொஞ்சம் சால்ட், பாருங்க நல்லா வெங்காயம் வதங்கிட்டே இருக்கு. இதெல்லாம் வதங்கினா போதுங்க. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம வெட்டி வச்ச கேரட், பீன்ஸ் உள்ள சேர்த்துக்கலாம். இப்போ அதுக்கு கொஞ்சம் சால்ட், பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இந்த சமயத்தில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இந்த பவுலில் ஒரு பவுல் அரிசி எடுத்துக்கிட்டேன். இதில் நான் டபுளாக தண்ணி எடுத்துக்கலாம். அதாவது 1க்கு 2 தண்ணி சேர்த்துக்குவோம். ஏன்னா இப்போ போட்டு அது ஃப்ளேவர் உள்ள இறங்கும். அதனால இப்போ போட்டுக்கலாம். வாங்க இப்போ நம்ம உப்பு பார்த்துக்கலாம். நான் ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டு தான் அந்த உப்பே நம்மளுக்கு போதும். உங்களுக்கு தேவைப்பட்டா இன்னும் நீங்கள் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். வாங்க உப்பு வர பார்த்துக்கலாம். எல்லாம் கரெக்டாக இருக்குங்க. ஒரு 10 நிமிஷம் அந்த தண்ணியில் அந்த கேரட் பீன்ஸ் வேகட்டும். ஏன்னா வரகு வேகமாக வெந்துடும். அதனால் ஃபர்ஸ்ட்டு கேரட் பீன்ஸ் வெந்துக்கிட்டோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த பக்கம் நம்ம பாயசத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு நெய் ஊற்றி அந்த முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி திராட்சையை உள்ள போட்டு வறுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். கரு ஊற்றுறீங்க. வாங்க அந்த நெய்யில் இப்போ இந்த அரிசி நாங்கள் ஏற்கனவே அந்த அரிசி நான் கழுவி வச்சுருக்கீங்க. இந்த அரிசியை உள்ளே போட்டு நம்ம நான் இந்த பவுலில் அரிசி ஒரு பவுல் எடுத்துருக்கேங்க.
அதில் வந்து நம்ம 1 to 6 ஒரு பவுலுக்கு 3 கிளாஸ் தண்ணி 3 கிளாஸ் பால் ஊற்றிக்கலாங்க. உங்களுக்கு வேணால் ஃபுல்லாகவே நீங்கள் பால் ஊற்றிக்கலாம். வாங்க இப்போ சேர்த்துக்கலாம். அதில் ஒரு பிஞ்ச் சால்ட், 2 ஏலக்காய் போட்டுருக்கீங்க. வாங்க அது நல்லா வேகட்டும். இப்போ வந்து நம்ம புலாவு போய் அரிசி போட்டுடலாம். புலாவுக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா கேரட் பீன்ஸ் வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம ஏற்கனவே கழுவி வச்ச வரகு அரிசி உள்ள சேர்த்துக்கலாம். உள்ள கிண்டிக்கலாம். வரகு வந்து நம்ம 10 நிமிஷத்தில் வெந்துடுங்க. அதனால் அதை மீடியம் ஃப்ளேமில் போட்டு மூடிடலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே கிண்டிகிட்டே இருந்தால் இப்படி ஆயிடுங்க. அப்படியே நம்ம ஒரு பிளேட் போட்டு மூடிடலாம். அப்படியே ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டுங்க. பாயாசம் நல்லா கொதிக்குதுங்க. இப்போ நல்லா அது வேகட்டுங்க. வெந்த பின்னாடி நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். பாயாசம் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. பாருங்க, வறுவும் நல்லா வெந்துட்டு வருது. இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம பாயாசம் ரெடி ஆயிடுங்க. பாயாசம் நல்லா வெந்துட்டு வருதுங்க. இந்த சமயத்தில் நம்ம நாட்டு சக்கரை உள்ள சேர்த்துக்கலாம். இந்த இனிப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம்.